நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தி ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். தமிழகத்தில் பிளஸ் 2 தேர்வு முடிவுகள் வெள்ளிக்கிழமை அன்று காலை வெளியிடப்பட்டது. இந்த ஆண்டு பிளஸ் 2 தேர்வில் மொத்த தேர்ச்சி விகிதம் 90.6% உள்ளது. மாநில அளவில் முதலிடத்தை தமிழை மொழிப்பாடமாக எடுத்து படித்த கிருஷ்ணகிரி மாணவி சுகாந்தி பிடித்துள்ளார். அவர் 1193 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். பேர் சுஷாந்தி. நான் 1193 எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தது. டீச்சர்ஸ், கரஸ், பேரண்ட்ஸ் எல்லாருடைய சப்போர்ட்னாலையும் இவ்வளோ முன்னாடி வர முடிஞ்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் ஊத்தங்கரையில் தான் படித்தேன். அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தனியாக வீடு எடுத்து தாங்கினேன். பாட்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ வந்திருக்க முடியாது. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இரண்டாவது இடத்தை 1192 மதிப்பெண்கள் பெற்று தர்மபுரி மாணவி அலமேலு பிடித்துள்ளார். மூன்றாவது இடத்தை 1191 மதிப்பெண்கள் பெற்று நாமக்கல் மாணவர் துளசிராஜனும் சென்னை மாணவி நித்யாவும் பகிர்ந்து கொண்டுள்ளனர். டோட்டல் மார்க் வந்து 1191, மேக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்டம் அண்ட் கெமிஸ்ட்ரி 199 எடுத்திருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட என்கரேஜ்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்கரேஜ்மெண்ட்டும் நிறையவே இருந்துச்சு. சமஸ்கிருதத்தை மொழிப்பாடமாக எடுத்து படித்த திருச்சியை சேர்ந்த மாணவி 1193 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் முதலிடம் பிடித்தார். இரண்டாவது இடத்தை சென்னை மாணவி ஸ்ரீவித்யா பிடித்துள்ளார். இதை விட இன்னும் கூட வரணும் நினச்சிட்டு இருந்தா ஒரு 4 மார்க் குறைஞ்சு போயிடுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் வந்து எனக்கு உடம்பு முடியாமல் இருந்தது 4 மாசமா. அவள் தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா எனக்கு. அதுக்கும் குழந்தை வந்தது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இந்த ஆண்டு பிளஸ் 2 தேர்வில் 87.4% மாணவர்களும் 93.4% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் அதிகமாக உள்ளது. மும்பை பங்குச்சந்தையில் வெள்ளிக்கிழமை வர்த்தகம் நிறைவடைந்த போது சென்செக்ஸ் 650 புள்ளிகள் உயர்ந்து 2044 என்ற புதிய உச்சத்தை அடைந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 200 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்து 6870 முடிவடைந்தது. மத்தியில் உறுதியான ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கை அதிகரித்து வருவதால் அந்நிய முதலீடுகள் உயர்ந்துள்ளது. இதன் எதிரொலியாக பங்குச்சந்தையில் வர்த்தகம் உயர்ந்துள்ளதாக சந்தை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். குஜராத்தில் இளம் பெண்ணை உளவு பார்த்த விவகாரம் தொடர்பாக மாநில அரசு குழு அமைத்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று பெண்ணும் பெண்ணின் தந்தையும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டதுடன் இது சம்பந்தமாக குஜராத் உயர் நீதிமன்றத்தை நாடும்படி உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார். தென்கிழக்கு பாகிஸ்தான் பகுதியில் வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட தொடர்ச்சியான 2 நிலநடுக்கங்களில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 30 பேர் காயமடைந்ததாகவும் அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் விரிவான செய்திகளுக்கு தமிழ் thehindu.com இணையதளத்தை பார்க்கவும்.